அப்புறம் எப்படி எதிர்க்கட்சியில் இருப்பான்? உன் கட்சிக்கு தானே விசுவாசமா இருப்பான். ஆக்சுவலி நம்ம நேருவை பத்தி நிறைய பேசிட்டோம். இவரை பத்தி ஆனா மீடியால பேசாமையே போறோமோ? எனக்கு ரொம்ப நாள் கேள்வி. ஏன் எப்படி சார் பேசுவீங்க? நீங்க சாமானியன் தானே. ஆமா. ஃபோன் கால் வரும்போது ம். நீங்க மத்தவங்க மாரி நடக்காம இருந்தீங்கன்னா, அடுத்த வீடியோ ஏவாவேல பத்தி உங்களுது வரும். ஏவாவேலு ஃபோன நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அவன் பிஏ ஃபோன் அப்படின்னா, நான் அடுத்த முறை உங்க டிவிக்கு வர முடியாது. விஷயம் புரிஞ்சு போச்சுல்ல. புரியுது. ஏவாவேலோட வெற்றி ரகசியம் தெரிஞ்சு போச்சுல்ல. சார் தான் காலேஜே ஏரிக்கரையில கட்டியிருக்கான்னு சொல்லி சீஃப் ஜட்ஜ் கோர்ட்ல சென்னை ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கினேன் சார். எந்த டிவில சார் போட்டீங்க? ராத்திரியோட ராத்திரியா ஆர்டிஓவை 2 மணி வரைக்கும் அங்க உட்கார வச்சுக்கிட்டு இதை எப்படி மாத்தலாம், எப்படி அளக்கலாம்னு சொல்லி 2:30 மணிக்கு எவிக்ஷன் பண்ணான் சார் ராத்திரியில அந்த ஆளு. அசிங்கமால ஒரு பெண் ஆர்டிஓவை டிஆர்ஓவை ராத்திரி 2:30 மணி வரைக்கும் உட்கார வச்சு தான் கேம்ப் ஆபீஸ்ல அந்த ட்ரஸ்ட் இடத்துல. அது நம்ம அவன் சொந்த வீட்டு இடம் மாதிரி. அந்த ஆர்ச்சில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களே சார், அப்படியா? அந்த கிரிவல பாதை ஆர்ச் சார் முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏவாவேலோட ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட். அதுதான் சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். அதில் இருந்து இப்போ இந்த அருணை ஹாஸ்பிட்டலுக்காக ஜீவாவேலு எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டை உருவாக்கி வச்சிருக்க. ஜீவாவேலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சங்கரி. சங்கரி வேலு. இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிற காலத்தில் அந்த அம்மாவுக்கு பேர் சங்கரி. அந்த சங்கரி அம்மா இந்த காலேஜை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 20 ஏக்கரா தேவைப்படுது. அப்பதான் பர்மிஷன் கிடைக்கும் அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தில். என்னும்போது தென்மாத்தூர்ல இருக்கக்கூடிய சிற்றேரியையும் குளத்தையும் ஓடையையும் 21 ஏக்கரா சேல்டீடு 3 சேல்டீடு போடுறாங்க. தேசிங்கு, முனியாண்டி, செல்லப்பெருமாள்னு 3 பேரும் உலகத்துல பிறக்காதவன். அப்படின்னா என்ன? உங்க பேரு முனியாண்டி, அவர் பேரு தேசிங்கு, அவர் பேரு செல்லப்பெருமாள். தான் கூட கரவனையை வச்சு ஒரு போலியா பத்திரம் எழுதி வாங்கிக்கிறான். இது என்கொயரிக்கு வருது 2004லயே. அப்போ இருக்கிற டிஜிபிக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இவங்க எழுதி அனுப்புறான். நான் அன்று தெரியாமல் வாங்கிவிட்டேன், என்னை புரோக்கர் ஏமாத்தி விட்டார், இப்போது நான் பணம் கேட்டால் கொடுக்கவில்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். ஒருத்தன் உங்களை சொத்தை ஏமாத்தி வித்துட்டான். உங்ககிட்ட ஒரு ஏரியை ஏமாத்தி சேல்டீட் பண்ணி கொடுத்துட்டான். நீங்க கம்ப்ளைண்ட் யார் மேல கொடுக்கணும்? யார் மேல சார் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? யார் வித்தானோ அவன் மேல. எப்படி சார் புரோக்கர் மேல கொடுக்குறீங்க? ஏன் புரோக்கர் மேல கொடுக்குறீங்கன்னா வித்தவனே அல்ல, வித்தவன் ஒரு மனுஷனாவே இல்லை.